ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரிட்டா ஃப்ளோ வாட்டர் ஃபில்டர் இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டை நான் ப்ரொமோட் பண்ணலை, பட் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். யாரோ ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நேம் தான் பிரிட்டா ஃப்ளோ வாட்டர் ஃபில்டர். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை ஃபில்டர் பண்ணுறது தான் இதோட மெயின் பர்பஸ். இந்த பிரிட்டா ஃபில்டரில் தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு சுத்தமான தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிரிட்டா ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஜக்காவும் கிடைக்கும், இந்த மாதிரி கண்டெய்னராகவும் கிடைக்கும். இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கீழே 4.2 லிட்டர், மேலே 3.2 லிட்டர் சேவ் பண்ணலாம். டோட்டலாக 8.4 லிட்டர் அளவு நம்ம தண்ணியை இதில் சேவ் பண்ண முடியும். இந்த பிரிட்டா ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. தூக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால தண்ணி எவ்வளோ தீர்ந்துருக்குன்றதை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இது காம்பேக்ட் டிசைனாக இருக்கும். ஸோ கிச்சனில் உங்களுக்கு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மூடியை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃப். நாங்களே ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக இந்த ஃபில்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஃபில்டர் கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ப்ராடக்ட் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டிஜிட்டல் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான். கரெக்டாக நீங்கள் என்றைக்கு ஃபில்டர் மாற்றுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துடணும். 1 மந்த்துக்கு அப்புறம் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் அப்போ ஃபில்டர் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்லைடு சிஸ்டம் மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக மேலே ஏற்றிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை ஈஸியாக கலட்டி க்ளீனும் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் மூடியை ஈஸியாக அந்த மாதிரி கலட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஃபில்டரை நம்ம அட்டாச் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் ஃபில்டர் நம்ம அட்டாச் பண்ணணும். சென்டரில் இந்த சென்டராக இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஒயிட் ஃபில்டரை அட்டாச் பண்ணணும். பார்த்தீங்கனாலே லைட் ப்ளூ கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒயிட் கலர், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்டெய்னர். பார்க்கவே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குன்றது